வங்கி மோசடி வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான 3716 கோடி ரூபாய் மதிப்புள்ள மும்பை வீட்டை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் உள்பட அனில் அம்பானியின் பல்வேறு நிறுவனங்கள் வங்கிகளில் கடன் பெற்று திரும்ப செலுத்தாதது, கடன் பணத்தில் முறைகேடாக வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்கியது உள்ளிட்ட நிதி மோசடி புகார்களில் சிக்கியது. குறிப்பாக 2017 மற்றும் 2019க்கு இடையில் எஸ் பேங்க் மூலம் 3000 கோடி கடனை பெற்று போலி நிறுவனங்கள் மூலம் முறைகேடு செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. பாரத எஸ்டேட் வங்கியில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் அதன் விளம்பரதாரர் அனில் அம்பானியை மோசடியாளர் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனில் அம்பானியின் குடும்பத்தினர் மற்றும் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில், அனில் அம்பானிக்கு சொந்தமான 3716 கோடி மதிப்புள்ள மும்பையில் உள்ள 17 மாடி சொகுசு வீட்டை முடக்கியுள்ளது. இதன் மூலம் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்ட அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனங்களின் சொத்துக்களின் மதிப்பு 15,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது.